ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் ரெசிபி தான், ஸ்நாக்கு. இதுக்கு தேவையானது 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப்பு சுகரு பொடிச்சது, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா. இது வந்து சும்மா 2 பிஞ்ச் இருந்தால் போதும். 4 ஏலக்காய், 2 ஸ்பூன் ரவை. இது கூட முட்டை வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தயிர் தான் சேர்த்துக்கிற போகிறோம். தயிர் ஒரு ஒரு முட்டை அளவுக்கு இருக்கிற மாதிரி தயிர், அதாவது 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் தயிர். அந்த ஏலக்காய் பொடிச்சு வச்சதை அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதை போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பேக்கிங் சோடாவை 2 பிஞ்ச் இதில் போடணும். பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் போட்டுட்டு 2 ஸ்பூன் ரவை, 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் ரவை இதில் போட்டு நல்லா கலக்கணும். இப்போ நம்ம தயிரில் போட்டிருக்கறனால லைட்டாக கலக்கினா போதும். இதே நம்ம முட்டையில் போட்டு இந்த ரவை, இந்த ஏலக்காய், இந்த பேக்கிங் சோடா, இந்த 3யும் போடுற போது நல்லா அடிக்கணும். நல்லா முறை வர அளவுக்கு அடிக்கணும். முடிஞ்சால் மிக்சியில் போட்டு கூட ஒரு சுற்றிக்கிடலாம். அந்த மாதிரி அது வந்து உப்பி வரும். பேக்கிங் சோடா போடவும் உப்பி வரும். அந்த மாதிரி டயத்தில் அரிசி மாவு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு, அப்புறம் 1/2 கப்பு, எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட்டு மைதா மாவு எடுத்துக்கிறோமோ அதே கப் அளவில் நம்ம சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரையை ஒரு பொடிச்சு வச்சுக்கிறணும். அப்போ தான் இதில் வந்து நல்லா நல்லா நைஸாக வரும். அந்த ரெசிபிக்கு, இந்த ஸ்நாக்குக்கு நல்லா வரும். 1 கப் மைதா மாவு இப்போ போட்டுக்கிறோம். இந்த 1 கப் மைதா மாவு எடுத்த கப் அளவுலையே நம்ம ஜீனியை பொடிச்சு வச்சுருக்கோம். அந்த ஜீனியை பொடிச்சு வச்சதையும் அதிலே அளவு பாருங்கள். அந்த அளவு 1/2 கப்பு தான் நம்ம போட்டிருக்கோம். அந்த கப்பை இது கூட போட்டுட்டு நம்ம இது கூட வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்க்கணும். ஏன்னா இனிப்பு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் செய்யும்போது எப்பயுமே 1 பிஞ்ச் அளவு உப்பு போட்டு நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா அது திகட்டாது. அதுக்காக எப்பயும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கோம். சால்ட்டு போட்டுட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுற போது 1 பிஞ்சு சால்ட்டு போட்டாச்சு. போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பெசரிக்கிடுவோம். இப்போ இது கூட நெய் இல்லைன்னா சூடாக காய்ச்சின எண்ணெய், இதில் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கலாம். ஆப்ஷன் தான். ஆனால் நெய் இருந்தால் நெய் நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்குக்கு. இது நல்லா செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2 நாள் வரைக்கும் பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்து கொடுத்துக்கலாம். இது நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை ஊற்றி இதை நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிணைஞ்சு வைக்கணும். இதுக்கு தேவைன்னா ஸ்பூனில் மோந்து ஊற்றிக்கங்க, இல்லைன்னா அளவளவாகவும் தண்ணியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாகவும், நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கையில் பிசு பிசுன்னு ஒட்டாத அளவுக்கு நம்ம இதை பிடிக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு பிடிச்சு வச்சிடணும். இப்போ இது லேசாக ஒட்டுது. அதனால் கையில் நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த தடவின கையில் இருக்கிற எண்ணெயை மட்டும் இந்த மாவில் உருட்டி வச்சா போதும். அந்தளவுக்கு பதம் இருந்தால் போதும். இது இந்த லைட்டாக ஒட்டுது, இப்படி ஒட்டக்கூடாது. இந்த இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த தடவி இருக்கிற எண்ணெயை மட்டும் அப்படியே உருட்டி, அந்த மாவும் காயாமல் இருக்கிறதுக்கு அப்படியே உருட்டி நம்ம அந்த கிண்ணத்துலையே போட்டு மூடி வச்சிட்டோம்னா, நம்ம அந்த பேக்கிங் சோடா, அந்த தயிர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு வந்து ஒரு ஸ்பான்ஸ்னஸ், அதாவது மிருதுவான ஒரு தன்மையை கொடுக்கும். இப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா மூடி வச்சு விட்ருங்க. இப்போ ஒரு 5 மணிக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 4 மணிக்கே இந்த மாதிரி செஞ்சு வச்சு விட்ருங்க. அப்போ இப்படி அமுக்கி பார்த்தா அப்படியே ஸ்பான்ஸ் மாதிரி, அப்படியே பன்னு மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை எடுத்து உருண்டையாக பிடிச்சு பார்த்தோம்னா ஒட்டாமல் நல்லா பிசு பிசுன்னு இல்லாமல் உருண்டையாக வரும். அப்படியே எண்ணெயை காயவும் உருண்டையாக உருட்டி நம்ம போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ பெருசாகவும் அந்த கேக் மாதிரி அந்த பொரிச்ச இது வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு உருண்டை. 1 கப்பு மாவுக்கு 15ல் இருந்து 16 உருண்டைகள் வரும். இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சா 1 கப்புங்கிறது இது 1/4 கிலோ அளவுக்கு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த சைஸ் உருண்டை நம்ம பிடிச்சோம்னா இதில் 16 சைஸு வரும். நீங்கள் இதுக்கு மேலே அளவுகள் வேணும்னா அளவுகள் கூட்ட இப்போ 1 கப்புக்கு நம்ம 2 ஸ்பூன் ரவை போட்டோம். அதையே 2 4 ஆக்கிக்கிறணும். 1 பிஞ்சு பேக்கிங் சோடா மட்டும் எப்பயுமே 2 பிஞ்ச் அளவு போட்டால் போதும். தயிருக்கு பதில் முட்டை சேர்த்துக்குங்க. இப்படி எண்ணெய் சட்டியில் போட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் இதை பொரிக்கணும். ஒரே சைடு அப்படியே விட்டுறக்கூடாது. கரண்டி வச்சு 4 பக்கமும் பிரட்டி விடணும். இப்போ நம்ம இதில் ஒரு 3 4 போடுற அளவுக்கு எடை இருக்கிறனால
நம்ம 4 உருண்டைகளை போட்டு பொரிக்கிறோம். இந்த 4 உருண்டைகளையும் அப்பப்போ அந்த எண்ணெயை போட்டு அது தனியாக கொஞ்சம் வெந்துருச்சுன்னா உருண்டு வந்துடும். உருண்டு வர்ற போது நல்லா இப்படி 4 பக்கமும் மேலே கீழே மாற்றி மாற்றி இதை திருப்பி விடுற போது அது அப்படியே கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்குற மாதிரி வேகும். நல்ல ப்ரௌன் கலரில் வெந்துடும். ஏன் இப்படி ப்ரௌன் கலரில் விடுறோம்னா, நம்ம உருண்டையாக உருட்டி போடுற போது அந்த உள்ளே இருக்கிற மாவு வேகணும்ல, அதுக்காகத்தான். இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இப்படி பிரிஞ்சு வந்தால் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச பிறகு தான் இந்த உருண்டையை உருட்டி விடணும். இந்த டிஷ்ஷெல்லாம் டெய்லி நம்ம ஒரு டிஷ்ஷு போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி கண்டிஷனில் பிரிஞ்சு வந்து இருக்கிறப்போ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்பையும் தித்திப்பும் இல்லாமல் ரொம்பையும் திகட்டாமல் அருமையாக இருக்கும் வியூவர்ஸ். இது டீ கடையிலலாம் சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு வச்சுருப்பாங்க. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.